அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெரோ ட்ரஸ்ட் நிறுவனர் சுந்தருங்க. நம்ம மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு டெய்லி ஒரு 50 பேத்துக்கு நம்ம அன்னதானம் கொடுத்துட்ருக்கோம். குறிப்பாக அவங்கள எங்கே இருக்கான்னு சொல்லி ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு ஏரியாவாக தெருவா நம்ம தேடி போய் கொடுத்துட்ருவோங்க. அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் ஒரு நண்பரை பார்த்து சந்தித்து அவருக்கு உணவு கொடுக்கும்போது கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பித்தாருங்க. நம்ம அவர்கிட்ட பேசும்போது பார்த்திங்களாக்கா அவருக்கு ஒரு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவர் நம்மகிட்ட ஷேர் பண்ண விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி நீங்கள்லாம் எங்கிட்ட கை கொடுத்து இப்படிலாம் பேசுகிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னாருங்க. சரி, ஏன் இங்கே நீங்கள் இருக்கீங்க, எதுக்குனால இப்படி இருக்கீங்கன்னு சொல்லும்போது அவருடைய கதையை கேட்கும்போது பார்த்திங்களாக்கும் அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, மனைவி இல்லாட்டி நம்ம வாழ்க்கையே கிடையாதுங்க அப்படின்னாரு. என்னாச்சுங்க அப்படின்னு கேட்டேன். மனைவி உடம்பு முடியாமல் ஆண்டவன்கிட்ட போயிட்டாங்க. அதனால் என்னால் பிள்ளைய யாருமே பார்த்துக்க முடியலை அப்படின்றாரு. எந்த ஊருன்னு கேட்கும்போது அவருக்கு எந்த ஊருன்ற ஒரு ஞாபகம் வரல. அவர் அதிகமாக நம்மகிட்ட ஷேர் பண்ண விஷயம் என்னென்னா, ஒய்ஃபை நல்லா பார்த்துங்க. நானும் என் மனைவியும் தான் சாப்பாடு கொடுக்க போயிருந்தோம். அப்போ போகும்போது என் மனைவியை பார்த்து சிரித்தார். சிரிச்சுட்டு ஒய்ஃபை நல்லா பார்த்துங்க, கூடயே வச்சுங்க, கடைசி வரை அவங்கள நல்ல முறையில் பார்த்துக்குங்க, அவங்க இல்லாட்டி என்னோடய நிலமை தான் அப்படின்னாரு. ரொம்ப ஒரு உருக்கமான பதிவாக இருந்துச்சு. அவர் ஒரு மனுஷன் இந்த அளவுக்கு வேதனைப்பட்டு இருக்காருன்னா அவர் எந்த அளவுக்கு அவருடைய ஒய்ஃப் மேலே அஃபெக்ஷனாக இருந்திருப்பாருன்னு பாருங்கள். சத்தியமாக சொல்கிறேங்க, பொண்டாட்டி இல்லாட்டி எத்தனை சொந்தம் வேணாலும் உலகத்தில் இருக்கட்டும், மனைவின்ற சொந்தம் இல்லாட்டி நம்ம எல்லாருமே அனாதை தாங்க. பிள்ளையாக இருக்கட்டும், அப்பா அம்மாவாக இருக்கட்டும், யாருமே இருக்கட்டும், கட்டின மனைவி இல்லாட்டி நம்மளும் இதே நிலைமையிலாம் இருப்போம். வெளியில் வேணால் ஆடம்பரமாக இருக்கலாம், வெளிப்பறவை நல்லா இருக்கலாம். மனைவின்ற ஒரு மந்திரம் இல்லாட்டி நம்ம எல்லாருமே அனாதை தான். நன்றிங்க.